உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்ன ரேவதி, காலையிலே அம்மா கூட சண்டையா? யாரு? நம்ம கல்யாண புரோக்கரா? வாங்க அண்ணே, என்ன விஷயம்? எல்லாம் நல்ல விஷயம்தான். நான் எதுக்கு வருவேன்? ரேவதிக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு. அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசிட்டு போலான்னு வந்தேன். அதான் செட் ஆகாதுன்னு முன்னாடியே சொல்லிட்டேன்ல. நல்ல இடம், படிச்ச மாப்பிள்ள, வசதியான குடும்பம், பொண்ணு நல்ல குணமா அழகா இருந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு மேல வேற என்ன வேணும்? என் கண்டிஷனை சொன்னீங்களா? என்ன கண்டிஷனு? நான் என் அம்மா கூட தான் வருவேன், அந்த கண்டிஷன். ஓஹோ, அந்த கண்டிஷனா? சொல்ல மறந்து போயிட்டமா. அப்போ நீங்க மாப்பிளைய பார்க்க வேண்டாம், கிளம்புங்க. என்னம்மா நீ? எந்த மாப்பிள்ள மாமியார கூட வச்சு காப்பாத்துவாங்க சொல்லு? இதெல்லாம் நடைமுறைக்கு சரியா வருமா? சரி வராதுன்னா கிளம்புங்க. உங்களை நான் மாப்பிள்ளை பார்க்க சொன்னேன்னா? என்ன ரேவதி, இப்படி வெட்டி பேசுனா எப்படி? எங்க அம்மா என் கூடவே வர மாதிரி, அவங்கள கூடவே வச்சு காப்பாத்துற மாதிரி மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, இல்லனா வேண்டாம். இருந்தாலும் உனக்கு இவ்வளவு பிடிவாதம் ஆகாது ரேவதி. நாளைக்கு மாப்பிள்ளைய நேரா கூட்டிட்டு வரேன். நீயே மாப்பிள்ளை கிட்ட பக்குவமா எடுத்து பேசு. ரொம்ப நல்ல பையமா, தங்கமான மனசு. உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீ சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேசாமலேயே விலகி நின்று வர்ற எல்லாத்தையும் வேணாம் வேணான்னு சொன்னா காலத்துக்கும் கல்யாணமே ஆகாதுமா. நான் சொல்றத கொஞ்சம் கேளு. அண்ணே, அவளை விடுங்க. நீங்க நாளைக்கு மாப்பிளைய வர சொல்லுங்க. சரிம்மா. மா, என்னம்மா நீ? ரேவதி, நீ சும்மா இருமா. நாளைக்கு மாப்பிளை வரட்டும். நீ சொல்ற கண்டிஷனுக்கு ஒத்துக்கிட்டா உனக்கு சரிதானே? அப்ப வரட்டும், பேசுவோம். சரிம்மா, அப்ப நான் வரேன். அதுவா அக்காவ நாளைக்கு ஒரு மாப்பிள்ள பொண்ணு பார்க்க வராராம். கடவுள் புண்ணியத்துல இந்த சம்பந்தம் மட்டும் அமைஞ்சதுன்னா என் பொண்ணு வாழ்க்கை நல்லா இருக்கும். அக்கா, முருகன் பாவம்க்கா, ரொம்ப வருத்தப்படுறாரு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.